திமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வதற்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில புதிதாக தேர்வாகியுள்ள திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற உத்தரவை திமுக தலைமை கொடுத்திருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் சூழலாக இருக்கிறது. தமிழகத்துல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு நடைபெறக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழல் குறித்து திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி வரக்கூடிய நிலையில தான் இன்று மாலை நடைபெறக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல தற்போதைய அரசியல் சூழல் குறித்து மிகவும் ஆழமாக மிகவும் உன்னிப்பாக பல்வேறு ஆலோசனைகள் நடைபெறும் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல திமுகவின் சட்டமன்ற குழு தலைவரும் இன்று மாலை தேர்வாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக இப்போ பிரதான எதிர்கட்சியா இருக்க போறதுனால திமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் தான் சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவராக இருப்பார். எனவே திமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் இன்று மாலை தேர்வாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக வட்டாரத்துல உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாக இருப்பதாக தகவல் பேசப்படுகிறது. அதே சமயத்துல சட்டப்பேரவையில நிறைய அனுபவம் வாய்ந்த வேறு ஒருவருக்கும் கூட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவலும் பேசப்படுகிறது. இப்படியான சூழல்ல தான் தற்போதைய அரசியல் சூழல்ல எதிர்கட்சி தலைவராக வரப்போவது யார் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு திமுகவின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது.